சொல்லுவாங்க. திருச்செந்தூரை வந்து மனசால நினைக்கணும், பழனியை வாயால பாடணும், திருத்தணி வந்து உடலால் சென்று வழிபடணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு உதாரணம் என்னன்னா, திருத்தணியில வந்து 365 படிகள், ஒரு வருடத்தில் இருக்கிற ஒரு நாளுக்குமான எண்ணிக்கை இருக்கிற படிகள் வந்து திருத்தணியில வச்சிருக்கிறாங்க. அந்த 365 படிகளுமே ஒவ்வொரு வருடமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படி பூஜைன்னு ஒரு 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 ஃபங்க்ஷன், ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகெயின் கம்மிங் பேக் டு வேல்மாறல், சச்சிதானந்த சுவாமிகள், வள்ளிமலை சுவாமிகள் அவர்கள் வந்து இந்த வேல்மாறலை தொகுத்து எழுதினவர் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அகெயின் சம்வேர் அரௌண்ட் 19th centuryல, அப்போ when British were ruling India, அந்த டைம்ல அவர் என்ன பண்ணாருன்னா, ஆங்கிலேய துரைமார்களுக்கு இந்த புத்தாண்டு நியூ இயர் வந்துருச்சுன்னா நம்ம மக்களும் சேர்ந்து அவங்களுக்கு போயிட்டு விஷ் பண்றாங்க, செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்து இவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த விஷயத்தை செலிப்ரேட் பண்றவங்க நம்ம கடவுளை ஏன் செலிப்ரேட் பண்ணல, அவங்க எல்லாம் திருப்பி கூட்டிட்டு வரணும், நம்ம கடவுளுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்லி அவர் ஆரம்பிச்சது அந்த படிப்பூஜை. அவர் என்ன பண்ணுவாராம், அந்த டிசம்பர் 31ஆம் தேதி இரவு ஒவ்வொரு படிக்கும் குங்குமம், அந்த ஒவ்வொரு படியும் கழுவி குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு ஒவ்வொரு திருப்புகளா பாடிட்டு வருவாராம். 365 திருப்புகளா ஒவ்வொரு படிக்கும் பாடிட்டு அவர் மேலே போய் ஒரு கிட்டத்தட்ட நள்ளிரவு நேரம் வரும்பொழுது பூஜையை முடிச்சு அங்கே போய் முருகப்பெருமான், ஆங்கிலேய துரையை விட நம்ம துரை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அவர் அந்த பாட்டை வந்து பாடினாராம். அதனாலேயே இந்த முருகனுக்கு வந்து திருத்தணி துரைன்னு ஒரு பேரும் உண்டு. படித்துறை, திருத்தணித்துறை, இந்த மாதிரி பல பேர்கள் அவருக்கு வந்து உண்டு. இந்த மாதிரி எத்தனையோ பேர் நம்மளுடைய ட்ரெடிஷன் வந்து திரும்ப 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 திரும்ப, ஏன்னா இவர் சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் அ ஃபர்ம்லி டிஃபைன்டு இப்படிதான் நீ பண்ணணும்னு அவங்க ரூல்ஸ் போடலை. ஸோ அதனால எல்லாரும் லைட்டாக வி கீப் டீவியேட்டிங். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது வி பிரிங் பீப்புள் பேக், யூனோ, அது வந்து நம்மளுடைய கடமையாக கூட போகுது. இப்போ வரைக்கும் இந்த திருத்தணி படிப்பூஜைன்றது இன்னமும் நடக்குது. பல கோடி லட்ச மக்கள் அந்த படிப்பூஜையை கலந்துக்கிட்டு அந்த அந்த நிகழ்ச்சியில் வந்து பலன் பெறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, முருகப்பெருமான் வந்து நான் போன மாதம் சொன்ன மாதிரி தான், ஒரு சின்ன குழந்தை, முருகப்பெருமான்றது ஒரு குழந்தை, நீங்க எட்டி அப்படி எடுத்து கையில வச்சு கொஞ்சிக்கிற மாதிரி ஒரு குழந்தை அவர். அந்த முருகப்பெருமானுக்கு வந்து இன்னொரு விஷயம், முருகனுக்கும் கிருஷ்ணருக்கும் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கேலண்டர் இருக்குமா. அதாவது எப்போ எவனுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு கேலண்டரில் வச்சு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமான் எவ்வளோ சிம்பிளானவர்னா, இந்த மலை மேலே ஏறி சச்சிதானந்த சுவாமிகள் வந்து இந்த மாதிரி பாட்டு பாடிட்டு போயிட்டு இருக்காரு இல்லையா, ஒரு திருப்புகளாக பாடுறாரு. அப்போ வந்து கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரான்னு எல்லாரும் ஒரு கோஷம் விட்டு அந்த சலிப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு எல்லாரும் கோஷம் பாடிட்டு மேலே போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பக்தர் என்ன பண்ணாராம், அவருக்கு பாவம் பசி, வீட்டில் சாப்பிட்டு வந்தாரோ இல்லையோ, என்ன நினைச்சாரோ இல்லையோ, உங்களுக்கும் பசி இருக்கலாம், மன்னிச்சிருங்க, என்ன நினைச்சாரோ தெரியல, அவர் வந்து போனவர் அரோகரா போட்டே போனவர், இவர் வந்து திடீர்னு இட்லிக்கு அரோகரா, பொங்கலுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அவர் ஏதோ பாவம் பசியில வந்து மனுஷன் மனம் தான் இல்லையா, ஒரு ஆசையில வந்து அந்த மாதிரி அவர் சொல்லிடுறாரு. அதுக்கு முருகப்பெருமான் என்ன பண்றாராம், எங்கிருந்து வந்தாங்க எப்படி என்னன்னு தெரியாம ஒரு ஐயர் வராராம், சைக்கிள்ல இட்லியும் சட்னியும் பொங்கலும் கட்டிட்டு வந்து அங்க வந்திருந்த அந்த படியில ஏறிக்கிட்டு இருந்த அத்தனை பக்தர்களுக்கும் உணவளிச்சுட்டு அவர் போயிட்டாராம். அவர் யாரு என்னன்னு யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி முருகப்பெருமான் வந்து ஒரு விளையாட்டுக்காக ஆசைப்பட்டா கூட, எப்படி செல்வியக்கா சொன்ன மாதிரி நான் மனசுலதான்ப்பா நினைச்சேன், எப்படி மாத்திட்டியே கல்லை வந்து பொண்ணா மாத்திட்டே, ஒரு விளையாட்டு நினைச்சா கூட இறைவன் வந்து உங்களை விடமாட்டார். ஆனா என்ன தேவை, அவன் மேல இருக்க நீங்க அவன் மேல வைக்கிற பக்தி, அந்த ஆசை, அந்த காதல், அதுதான் வந்து அந்த இறைவனுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அது போல இந்த கோயில்ல இருக்கிற இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா, தணிகை மலை அப்படின்ற அந்த பொருளுக்கான விளக்கம் தான். முருகன் கோபம் தனித்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா முருகப்பெருமான் கோபம் வருமானு யோசிச்சு பாருங்களேன். முருகப்பெருமானுக்கு, அதாவது முருகப்பெருமான் மாதிரி கோபமே வராத ஆளை வந்து பார்க்கவே முடியாது. அப்படி யாராவது நம்ம வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மேல ஒருத்தர் வந்து இப்படியாப்பா இருப்பீங்க. ஏன்னா சூரபத்மனை முருகன் அழிக்கணும்னு நினைச்சிருந்தா எவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம், முருகப்பெருமான் நினைச்சு முடியாத விஷயம். 16 வருஷம் போர் செஞ்சாராம் சூரபத்மனுடைய, 16 வருஷம் அவர் போர் செஞ்சாராம். ஏன் 16 வருஷம் போர் செய்யணும்? அவர் கட்டியிருந்த அந்த வீர மகேந்திர முடியை பார்த்து இவ்வளவு அழகா ஒரு ஊரை உருவாக்க முடியுமா அப்படின்னு முருகப்பெருமான் ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாராம். யார்? சூரபத்மன் கட்டின வீர மகேந்திர முடியை பார்த்து. அதே போல சூரபத்மன் வந்து முருகப்பெருமானை பார்த்து சிரிக்க, இந்த சின்ன பையனோடய நான் சண்டை போடணும் அப்படின்னு. அவருக்கும் கூட இவர் வந்து எதுக்குமே கண்டுக்கல. கடைசியில சூரபத்மன் ஒரு கொல்ல கூட இல்லை. கரெக்டா? ஸோ அது கோவமே இல்லாத ஒரு கடவுளுக்கு எப்படி கோவம் தெரியும்
அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, கோபம் தணியறதான மழை அது இல்ல. நம்முடன் நம் மனதில் இருக்கும் கோபம், ஆசை, பாசம், மத்த மத்த எல்லா விஷயங்களும் நமக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் தணிஞ்சு நம்ம விட்டு போகணுங்கிறதுக்கான மழை தான் அந்த தணிகை மலை. அதனுடைய பொருள் தான் தணிகை மலை. நம்ம எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து ஒரு மாதிரி மாத்தி டிஃபைன் பண்ணிட்டதுனால நம்மளுக்கு வேற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்ல, வள்ளி தேவியை திருமணம் செய்து கொண்ட தலமும் இதுதான். ஆனா இந்த இடத்துல இவர் ஒரு வேலை பண்றாரு. இவருக்கு 2 மனைவிகள்னு நம்மளுக்கு தெரியும், அது கிண்டலா சொல்லலாம். அதனுடைய தாற்பயம் பார்த்தோம்னா இச்சாசக்தி, கிரியாசக்தி. நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணதா, 2 பேரும் 2 பெண்கள் உருவத்துல இருக்கிற 2 சக்திகள், இச்சாசக்தி, கிரியாசக்தி. முருகனை இச்சாசக்தி மூலியமாவும் அடையலாம், கிரியாசக்தி மூலியமும் அடையலாம். காரியம் செஞ்சு ப்ராப்பரா பிரேயர் செஞ்சு முருகனை அடையலாம், இல்ல ப்ராப்பரா பிரேயர் செய்யாம எப்போ முருகனை மட்டுமே நினைச்சு காதலிச்சு முருகனை அடையலாம். இதுதான் இவங்க 2 பேருடைய டிஃபரன்ஸ். இப்படி வள்ளி தேவியை திருமணம் செய்து கொண்ட தலமும் இந்த தலம்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல இவர் ஒரு வேலை பண்ணி வச்சிருக்காரு. என்ன பண்ணி வச்சிருக்காரு, இவரோட மாமனார் வந்து இவர் போருக்கு போறதுக்கு முன்னாடி, அதாவது மூத்த மனைவி தெய்வயானியினுடைய தந்தை இந்திரன் வந்துட்டு இவர் போருக்கு போறதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு யானை வந்து பரிசா கொடுக்குறாரு. அந்த யானையையும் இவர் இங்கதான் வச்சிருக்காரு. எப்படி வள்ளி தேவியும் இங்கதான் வச்சிருக்காரு, மாமனார் கொடுத்த பரிசையும் இந்த கோயில தான் வச்சிருக்காரு. ஆனா இந்த யானை வந்து இதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த யானை வந்து முருகரை பார்த்து நிற்காம முருகரை பார்த்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல திரும்பி அந்த யானையினுடைய சிலை இருக்கும். இது வந்து போன மாசம் சொன்ன மாதிரி முருகருக்கு 3 வாகனங்கள் இல்லையா, மயில், ஆடு, யானை. இதுல யானை வந்து இந்த கோயில்ல இருக்கிற வாகனம். முருகரை பார்க்காம அந்த யானை வந்து வேற ஒரு டைரக்ஷனை பார்த்து இருக்கும். அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, இந்திரலோகத்திலிருந்து இந்த ஐராவத யானையை கொண்டு வந்து இந்திரன் கொடுத்த பிறகு இந்திரன் இருந்த செல்வ வளங்கள் குறைஞ்சுக்கிட்டே வந்துதான். அதை பார்த்து இந்த யானையிடம் இவர் அந்த இந்திரன் கிட்ட இவர் இந்த யானையை திரும்ப கொடுக்குறாரு. வேண்டாம், உங்களோட செல்வ வளங்கள் குறையுது, வேண்டாம் அப்படின்னு. அப்ப இந்திரன் வந்து இல்ல, கொடுத்ததாகவே இருக்கட்டும், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப முருகன் சொல்றாரு, இந்த யானையிடம் சொல்றாரு, நீ வந்து அட்லீஸ்ட் அந்த டைரக்ஷன் கிழக்கு நோக்கி நீ வந்து இந்திரலோகத்தை பார்த்த மாதிரி நீ நின்னுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த கோயில்ல முருகனுக்கு திரும்பி அந்த யானை வந்து இருக்கும். அது போல இந்த கோயில்ல வந்து மிக முக்கியமான ஒரு தீர்த்தம் வந்து சரவண தீர்த்தம். ரொம்ப முக்கியமான தீர்த்தம். அதாவது 48 நாள் விரதம் இருக்கிறவங்க இந்த தீர்த்தத்தை தினமும் இந்த தீர்த்தத்துல முங்கி அந்த கோயில வர்றவங்களுக்கு எந்த நோயுமே வராது அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இந்த திருத்தணி கோயிலுக்கே உரித்தான ஒரு பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பிரசித்தி பெற்ற பாடல் இருமலு ரோக அப்படின்ற ஒரு திருக்கோள் ஒன்று இருக்கு. இது வந்து இந்த கோயிலுக்கே உரித்தான பாடல். எந்த ஒரு வியாதி வந்தாலும் நிறைய பேர் வீட்டில் இன்னைக்குமே இந்த பாடலை வந்து சுவாமி முன்னாடி உட்கார்ந்து அவங்க பாடுறாங்க. அது போக இந்த கோயில்ல வந்து அகத்தியர் பூஜை பண்ணியிருக்காரு. தமிழ் முனிகள்ல சித்தர்கள்ல முதல் சித்தர் அகத்தியர் வந்து இந்த கோயில்ல வந்து முருகருக்கு பூஜை பண்ணியிருக்காரு. அது போல நாரதர் இந்த கோயில்ல முருகருக்கு பூஜை பண்ணியிருக்காரு. இது இல்லாம இந்திரன் பூஜை பண்ணும் பொழுது இந்த கோயில்ல வந்து நீலோத்பல மலர் அப்படின்ற ஒரு செடியை கொண்டு வந்து இந்த கோயில்ல வச்சு வளர்த்து அதனுடைய பூக்களை எடுத்து முருகருக்கு அவர் பூஜை பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறதுனால அந்த செடி, அந்த மலர், அந்த செடி வந்து இன்னும் அங்க இருக்கு. முக்கியமான நாட்கள்ல அந்த மலரை வச்சுதான் முருகருக்கு அர்ச்சனை பண்றதா வந்து சொல்றாங்க. அது போல இந்திரன் தேவலோகத்திலிருந்து எடுத்துட்டு வந்த சந்தன கல்லுமே இன்னும் அங்க இருக்கிறதாகவும், ஸ்பெஷலான நாட்கள்ல மட்டும் முருகருக்கு அந்த சந்தன காப்பாளர், அந்த சந்தன கல்லுல செஞ்ச சந்தனத்தை வச்சு அலங்காரம் பண்ணி பூஜை பண்றாங்க. அது போல அந்த சந்தனத்தை தீர்த்தத்தா கொடுக்கும்போது அந்த நாள் அன்னைக்கு ஸ்பெஷலா தீர்த்தமா கொடுக்கும் பொழுது நீங்க அன்னைக்கு போய் அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா அந்த சந்தனத்தை யாரும் எடுத்து நெத்தியில் வச்சுக்க மாட்டாங்க, வாங்கி குடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த சந்தனத்துல இருக்கிற மருத்துவ குணங்கள் அவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு பழக்கமும் அந்த கோயில்ல இருக்கு. அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், முருகருக்கு வந்து எல்லாருமே பிள்ளைகள், நம்ம எல்லாருமே முருகனுக்கு பிள்ளைகள் போது முருகருக்கு ஸ்பெஷலா சில பிள்ளைகள், வீட்டுல மூத்த பிள்ளை மாதிரி முருகருக்குன்னு வந்து ஸ்பெஷலா ஒரு செல்லமா வளர்த்த பிள்ளைகள் சிலர் இருக்காங்க. அதுல வந்து வாரியார் சுவாமிகள் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அவருமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய முருக பக்தர். அவரு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏகப்பட்ட பாடல்கள் நமக்கு இன்னும் தெரியாமே போயிருக்கும். அந்த அவர் செஞ்ச அந்த இறை தொண்டு அவ்வளவு பெரிய இறை தொண்டு. அவரும் பாடல்கள் இசையமைச்சு, அவரும் எழுதி இசையமைச்சிருக்காரு. ஜனகணமன பாட்டினுடைய டியூன்லயே அவர் ஒரு பாட்டு எழுதி பாடுவார் வாரியார் சுவாமிகள். அவரும் பயங்கரமான முருக பக்தர். அவர் வந்து எப்பவுமே வந்து எந்த ஊருக்கு போனாலும் காலையில என்ன வெதர் கண்டிஷன் இருந்தாலும் காலையில எந்திரிச்சு குளிச்சு முருகனுக்கு பூஜை பண்ணிட்டு தான் அவர் வந்து அடுத்த அவருடைய காலையில ஆகாரமே எடுக்கும். அவ்வளவு வயசான காலத்துலயும் இந்த மாதிரி ஒரு தடவை ஒரு லண்டனுக்கு ஒரு ப்ரோக்ராம்காக போயிட்டு திரும்பி, இதெல்லாம் வந்து இப்ப நடந்தது, இதெல்லாம் ப்ரீ ஹிஸ்டரியில இப்ப நடந்த விஷயங்கள். லண்டனுக்கு போயிட்டு திரும்பி ஒரு ப்ரோக்ராம் முடிச்சு திரும்பி வரும்போது லண்டன்ல அவருக்கு உடல்நிலை சரியா இல்லாம போயிடுச்சு. ஸோ லண்டன்ல இருந்து அவர் ஃபிளைட்ல திரும்பி வராங்க. அப்போ வந்து
அவர் ஃப்ளைட்ல வரும்போது திருப்பதி மலை மேல அந்த ஃப்ளைட் போயிட்டு இருக்கும்போது அவங்க கூட இருக்கிற அடியார்கள்லாம் சொல்றாங்க, ஐயா திருப்பதி மலை தெரிகிறது பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாங்க. இது பொய் இல்லை, கதை இல்லை, உண்மையா நடந்த விஷயம். திருப்பதி மலை தெரிகிறது பாருங்கள் அப்படின்னு சொல்றாங்களாம். அதுக்கு இவர் சொல்றாரா, வாரியார் சுவாமிகள் சொல்றாராம், திருத்தணி முருகன் தெரிகிறான், திருத்தணி முருகன் தெரிகிறான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாராம். அதுக்கப்புறம் திருத்தணி மலை மேல அந்த விமானம் பறந்துட்டு இருக்கும் பொழுது எந்த ஒரு துன்பமும் இல்லை, எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. வாரியார் சுவாமிகள் கண்ணை மூடுறாங்க, அந்த இடத்துலயே அவரோட உயிர் பிரிஞ்சு போகுது. அவர் எப்படி ஆசைப்பட்டாரோ, மயில் மீது வந்து முருகன் என்னை அழைத்து செல்வான்னு சொன்ன மாதிரியே திருத்தணி மலையை தாண்டும் பொழுது வாரியார் சுவாமிகளுடைய உயிர் பிரியுது. இந்த இறைபக்தியில அவ்வளவு ஆழமாய் முருகன் மேல காதல் வச்சுட்டு இருக்கிற பல பாரதியார் முருகன் மிகப்பெரிய முருகன். இந்த மாதிரி எத்தனையோ சச்சிதானந்த சுவாமிகள், எத்தனையோ பேர் முருக பக்தர்கள், இவங்களோட இதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஏதாவது ஒரு வகையில முருகர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நான் இருக்கேன், அவங்க கூட இருக்கேன், இது உனக்கு முடிவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முருகர் வந்து அவங்களுக்கு வந்து செஞ்சு காட்டிருப்பாரு. அந்த மாதிரி முருகருக்கான ஸ்பெஷாலிட்டிஸ் எவ்வளவோ இருக்கு. ஸோ எப்பவுமே முருகரை நீங்க வணங்கும் பொழுது நிறைய பேர் பாருங்க, அவங்களோட லாஸ்ட் ரிசார்ட்டா முருகர்கிட்ட போய் நிற்பாங்க, கடைசி ரெசார்ட்டா முருகர்கிட்ட போய் நிற்பாங்க. நான் அங்கே போயிட்டேன், இங்கே போயிட்டேன், இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், இந்த பரிகாரம் அந்த பரிகாரம், கடைசி ரெசார்ட்டா முருகர்கிட்ட போய் நிற்பாங்க. ஆனால் அந்த கடைசியில போய் நிற்கிற பட்சத்துல கைவிட்டுறாத முருகா, உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்லைன்னு நாம நிற்கிற பொழுது அப்படி கையை பிடிச்சு நான் இருக்கேன், நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க லைஃப்ல